Dear students, I would like to continue the nuclear physics. So next topic, nuclear fusion. ஸோ அணுக்கரு இணைவு பற்றி தான் நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். You have learned that energy can be produced when a heavy nucleus is split up into two smaller nuclei. ஆல்ரெடி நம்ம நியூக்ளியர் ஃபிஷனில் பார்த்தோம். அப்போ நியூக்ளியர் ஃபிஷனில் ஒரு ஹெவியர் நியூக்ளியஸு ஸ்ப்ளிட் ஆகி டூ ஸ்மாலர் நியூக்ளியர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுபோலவே சிமிலர்லி the energy can be produced when two lighter nuclei combine to form a heavier nucleus. This phenomenon is known as nuclear fusion. அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் என்றது டூ லைட்டர் நியூக்ளி, சரியா? அங்கே பாருங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த லைட்டர் நியூக்ளி ப்ளஸ்ஸு, ஸோ இது ஒன் ஆஃப் த லைட்டர் நியூக்ளி. ஸோ இந்த டூ லைட்டர் நியூக்ளியும் டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸ். அப்போது ரெண்டு லைட்டர் நியூக்ளி டு கம்பைன் டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸை தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய டெஃபினிஷன், the process in which two lighter nuclei combine to form a heavier nucleus is termed as nuclear fusion. அப்போ டூ லைட்டர் நியூக்ளி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் ஹைட்ரஜன் 1 2 ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் 1 2, இட் கிவ்ஸ் ஹீலியம் 2 4. அப்போ டூ லைட்டர் நியூக்ளி, ஸோ ஒன் ஆஃப் த லைட்டர் நியூக்ளி அண்ட் ஸ்டேபிள் ஹெவியர் நியூக்ளியர் ப்ளஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஹியர் H12 ரெப்ரசன்ட் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன், இட் இஸ் நோன் அஸ் டியூட்ரியம். இப்போ பாருங்கள், இந்த H12 இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் டோட்டலி 3 ஐசோடோப்பு, புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். புரோட்டியம், டியூட்ரியம், அடுத்தது டெரிட்டியம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு டியூட்ரியம் ஐசோடோப்பு. The average energy released in each fusion reaction is about 3.84 into 10 power minus 12 joule. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 3.84 into 10 power minus 12 joule. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ ஒரு புரோட்டியம், அதாவது ஒரு டியூட்ரியம். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஹீலியம் ஐசோடோப் வந்து ஃபார்ம் ஆகும், எனர்ஜியும் வந்து ரிலீஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷனில் எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆச்சோ, ஸோ அதே போல் ஃபியூஷன்லேயும் எனர்ஜி வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், the mass of the daughter nucleus formed during the nuclear reaction, fission and fusion, is lesser than sum of the mass of the parent nuclei. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸோ ஃபியூஷன் ப்ராசஸோ, ஃபிஷன் என்னன்னு சொன்னால் ஹெவியர் நியூக்ளியஸு டூ லைட்டர் நியூக்ளியஸ் சேஞ்ச் ஆனால் ஃபிஷனு, டூ லைட்டர் நியூக்ளி ஹெவியர் நியூக்ளியஸாக சேஞ்ச் ஆனால் அது ஃபியூஷன். அப்போது ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் டாட்டர் நியூக்ளியஸுடைய மாஸு பேரண்ட் நியூக்ளியஸுடைய மாஸை விட லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். திஸ் டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் இஸ் கால்டு மாஸ் டிஃபெக்ட். ஸோ இந்த மாஸ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாஸ் டிஃபெக்ட் என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேரண்ட் நியூக்ளியஸ் அண்டு டாட்டர் நியூக்ளியஸுடைய மாஸ். திஸ் மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி according to the mass energy equivalence. This concept of mass energy equivalence was proposed by Einstein in 1905. அதாவது பார்த்தீங்கன்னா, அப்போ மாஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ மாஸை வந்து எனர்ஜியாக மாற்றலாம். இந்த மாஸ் எனர்ஜி கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐன்ஸ்டீனு இன் 1905. It started that mass can be converted into energy vice versa.
ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னேன், நான் மாஸை என்னவா மாற்றலாம், எனர்ஜியாக மாற்றலாம். அதே போல் எனர்ஜியை என்னவா மாற்றலாமா, மாஸாக கன்வெர்ட் பண்ணலாம். த ரிலேஷன் பிட்வீன் த மாஸ் எனர்ஜி ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டீன் E is equal to mc². அப்போ ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன் 1 மார்க்கில் கேட்பான். ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா E is equal to mc². வேர் C இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C என்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. லைட்டோடைய வெலாசிட்டி வேல்யூ என்ன, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டு. ஈன்றது எனர்ஜி. ஸோ ஈன்னு சொன்னால் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே எம்ன்றது மாசு, சின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் பாம் தட் வாஸ் dropped in Hiroshima during the World War II was called as a little boy. இந்த டூரிங் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிரோஷிமா மேலே போட்ட அந்த அணுகுண்டுடைய பேர், நியூக்ளியர் பாம்போடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் கோரு. ஸோ இதில் யூஸ் பண்ண கன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி யுரேனியம் கோரு. அதே போல் நாகசாகி, இதுவும் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. டூரிங் செகண்ட் வேர்ல்டு வாரில் நாகசாகி மேலே போட்ட கன்னுடைய பேர் வந்து ஃபேட்மேன். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனியம் கோர். ப்ளூட்டோனியத்தை யூஸ் பண்ண ஒரு கோர் தான் சரியா இது இந்த ஃபேட்மேனு. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷனை பற்றி பார்த்தோம். நியூக்ளியர் ஃபியூஷன் அடுத்தது மாஸ் டிஃபெக்ட்டு. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 lighter nuclei heavier to form a heavy 2 lighter nuclei combine to form a stable heavier nucleus. ஸோ இதுதான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஃபிஷன் ரியாக்ஷன் போல் ஃபியூஷன் ரியாக்ஷன்லேயும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த டாப்பிக்கில் மாஸ் டிஃபெக்டை பற்றி பார்த்தோம். அப்போ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் நியூக்ளியஸோடைய மாஸுக்கும் டாட்டர் நியூக்ளியஸோடைய மாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது டாட்டர் நியூக்ளியஸோடைய மாஸ் வந்து கம்மியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது, பேரண்ட் நியூக்ளியஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த மாஸ் டிஃபெக்ட் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன் E is equal to mc². ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியை மாஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த நியூக்ளியர் பாம், 2 type ஆஃப் நியூக்ளியர் பாம்பு, லிட்டில் பாய் அண்டு ஃபேட்மேன். லிட்டில் பாய்ன்றது யுரேனியம் கோரு. ஸோ இதை எது மேலே யூஸ் பண்ணாங்க, ட்ராப்டு இன் ஹிரோஷிமா. அதே போல் இந்த ஃபேட்மேன் ட்ராப்டு இன் நாகசாகி. ஸோ டூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.